தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 25. வாழ்வு தருகிற உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. இயேசு தம் சீடர்களுக்கு சொன்ன ஓமையாவது: விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவீலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவீலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில், இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவியலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழியர்களும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கட்டளை பிறக்க, தலைமை வானதூதரின் குரல் ஒலிக்க, கடவுளுடைய எக்காலமும் முழங்க, ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்து மீது நம்பிக்கை கொண்ட நிலையில் இறந்தவர்கள் முதலில் உயிர்த்தெழுவார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு போட்டி வருகிறது என்றால், நமக்கு தேர்வு வருகிறது என்றால், அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை நாம் முன்னின்று நடத்த வேண்டும் என்றால், அதற்காக பல நாட்கள் நாம் தயாரிக்கின்றோம். நல்லபடியாக தயாரித்து அந்த போட்டியில், தேர்வில், நிகழ்வில் வெற்றியடைய, சாதிக்க நாம் முயற்சி செய்கிறோம். அப்படி ஒருவேளை முயற்சி செய்யவில்லை என்றால், சரியான தயாரிப்பு இல்லை என்றால், அந்த போட்டியில், அந்த தேர்விலே நம்மால் நிச்சயமாக நல்ல வெற்றி கனியை சுவைக்க முடியாது. எனவே சிறந்த தயாரிப்பு என்பது எல்லாவற்றிலும் அவசியமானது. சில நேரங்களில் சில பேருக்கு லக் இருக்கும், அதிர்ஷ்டம் காத்திருக்கும். அந்த அதிர்ஷ்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். அந்த அதிர்ஷ்டத்தில் சிலருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைத்துவிடும். அந்த அதிர்ஷ்டத்தில் நல்ல கணவனோ மனைவியோ அமைத்துவிடும். அன்பிற்குரியவர்களே, ஆனாலும் கூட இது நிரந்தரமான ஒன்று அல்ல. நிச்சயமாக அதிர்ஷ்டத்தின் வழியாக கிடைக்கிற மகிழ்ச்சியினை நிறைவாக, முழுமையாக நம்மால் அனுபவிக்கவே முடியாது. அது நிரந்தரமற்ற ஒன்று. நிரந்தரமானது, நிறைவான மகிழ்ச்சியை தருவது, உள்ளத்திற்குள் ஆனந்தத்தை தருவது எது என்று நாம் பார்க்கிறோம் என்றால், கடினப்பட்டு உழைக்கும் போது, நன்றாக முயற்சி செய்யும் போது, சரியான விதத்திலே நாம் தயார் செய்து கொண்டிருக்கும் போதுதான் அதற்கான வெற்றிக்கனியை உண்மையாகவே மகிழ்ச்சியோடு நம்மால் சுவைக்க முடியும். வாழ்வில் இப்படி அதிகமாக போராடி
தங்களையே தயார் செய்து முழுமையாக உழைத்தவர்கள் வெற்றி கண்டிருக்கிறார்கள் என்பதற்கு பலர் இன்றைக்கு சான்றுகளாக இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. சாலையினுடைய ஓரத்தில் கேபிள் அமைக்கும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பணியாளர்கள் பலர் குழிகளை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் தோண்டிக் கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று ஓரிடத்தில் ஒரு மரம் ஒன்று நிற்பதை பார்க்கிறார்கள். அந்த மரத்தை என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனவே அவர்களை மேற்பார்வை செய்து கொண்டிருந்தவரிடத்தில் சென்று இந்த பணியாளர்களிடம் முறையிடுகிறார்கள். ஐயா, குழி வெட்டி கொண்டு வருகிற வழியிலே ஒரு மரம் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது, அதை என்ன செய்வது என்று கேட்கும்போது அவரும் சொல்லுகிறார், இந்த மரத்தை வெட்டி விடுங்கள், இந்த மரத்தை வெட்டி விடுங்கள் என்று சொல்லுகிற வேளையில் சரி என்று அந்த பணியாளரும் அதை வெட்டுவதற்காக போகிறார். அந்த மரத்தை நன்றாக கவனித்த அந்த வேலையால், ஐயோ, இதில் ஒரு அழகான குருவிக்கூடு இருக்கிறதே என்று நினைத்தவர் சென்று அந்த தலைவரிடத்தில் சொல்லுகிறார், ஐயா, இந்த மரத்தின் மேலே அழகான ஒரு குருவிக்கூடு இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னபோது, சரி, நீ ஏறிப்பார், அதில் என்ன இருக்கிறது என்று கண்டறிந்து வா என்று சொல்லுகிறார் அந்த தலைவரும். அவனும் மேலே ஏறி போய் பார்க்கும்போது, ஐயா, அதில் 3 முட்டைகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்படியா? அப்படி என்றால் அதை நீர் ஒன்றும் செய்யாதே, இந்த மரத்தை இப்பொழுது வெட்டாதே, அதை தாண்டி நீ குழியினை தோண்டிக் கொண்டே போ, பிறகு பார்க்கலாம் என்று சொல்லிவிடுகிறார். 5 வாரங்கள் ஆகிறது. எல்லா பணிகளும் நன்றாக முடிந்துவிட்ட நிலையில் இதோ மீண்டுமாக திரும்பி வந்து அந்த மரத்தை பார்க்கிறார். இப்பொழுது மேலே ஏறிப்பார் என்று சொன்னவுடனே அந்த வேலையாளும் மேலே ஏறி பார்க்க அந்த கூடானது காலியாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த கூட்டினை கீழே எடுத்து வா என்று சொன்னபோது அந்த கூட்டினை அந்த வேலையாளும் கீழே எடுத்து வர அந்த தலைவர் அந்த கூட்டை பார்க்கிறார். பார்த்தீர்களா, எவ்வளவு நேர்த்தியாக அழகாக இந்த கூடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே அதில் ஒரு துண்டு சீட்டும் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த துண்டு சீட்டை எடுத்து பார்க்கிறார். எடுத்து அந்த துண்டு சீட்டை விரித்து படிக்கும் போது அதில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள், ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் எனக்கு காவல் அரணாவார், அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிந்து பாதுகாப்பார் என்று எழுதி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்விக்கு போகிற ஒரு மாணவன் நம்பிக்கையின் அடிப்படையில் அதை எழுதி வைத்திருக்கிறான். அவனுடைய விசுவாசத்தில் எழுதி வைக்கிற அந்த ஒன்றை எப்படியோ இந்த பறவை தூக்கி கொண்டு வந்து அதனுடைய கூட்டுக்குள்ளே இணைத்து வைத்திருக்கிறது. ஆனாலும் கூட பறவைக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, அந்த பறவைக்கு விசுவாசம் இருந்ததோ இல்லையோ, அதில் எழுதப்பட்டுள்ள அந்த வார்த்தை நிஜமாக மாறியது. அந்த பறவையும் அதனோடு இருந்த அந்த குஞ்சுகளும் காப்பாற்றப்பட்டு விடுவிக்கப்பட்டதுதான் அன்பிற்குரியவர்களே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்று அந்த பணியாளர்களுக்கெல்லாம் அந்த தலைவர் அழகாக சொன்னாராம். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, நம்பிக்கையும் விசுவாசம்தான் நம் வாழ்வை அழகாக கட்டி அமைக்கிறது. மணமக்களை வரவேற்பதற்காக 10 பேர் இருக்கிறார்கள். 5 பேர் அறிவிலிகள், இன்னும் 5 பேர் முன்மதி உடையவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இவர்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற வேளையில் அதற்காக இவர்கள் தயார் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் அவருடைய நிலையை பாருங்கள். முதலில் பொறுமையோடு அவர்கள் காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் தலைவர் வருகிற காலமோ நேரமோ நாளோ இவர்களுக்கு தெரியாது. எனவே பொறுமையோடு ஒருவர் காத்திருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த பணியினை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதிலே கொஞ்சம் பொறுமை வேண்டும். பொறுமையை கடைபிடிக்கும் போது அதிலே நாம் சரியான தெளிவினை பெற்றுக் கொள்கிறோம். எதை செய்ய வேண்டும் என்கிற சிந்தனை நமக்குள் எழுகிறது. சரியானவற்றை தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய மன துணிவும் மன நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கிறது அன்பிற்குரியவர்களே. எனவே காத்திருப்பு, பொறுமை என்பது மிக மிக அவசியமான ஒன்று. பிறகு இதோ சென்ற அந்த 10 தோழியரும் தயார் நிலையில் இருந்தார்களா என்பது கேள்விக்குறி. தயாராக இருக்க வேண்டும் என்பதும் மிக மிக அவசியமான ஒன்று. சென்ற இந்த 10 பேரும் 5 பேர் அறிவிலிகள் என்று சொல்லப்பட்ட வேளையில் அவர்கள் விளக்கை வைத்துக் கொண்டிருந்தார்கள், எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். ஆனால் காலமோ நேரமோ தெரியாது என்று குறிப்பிடுகிற வேளையில்
இவ்வளவு போதும் என்ற நினைப்பில் வந்துவிட்டதனால் அவருடைய எண்ணெய் தீர்ந்து போனது. ஆனால் முன்மதி உடையவர்கள் தங்களுடைய கைகளில் கொஞ்சம் அதிகமான எண்ணெயையும் கொண்டு வந்திருந்தார்கள். இதுதான் அன்பிற்குரியவர்களே நாம் சிந்திக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. எல்லா விஷயங்களிலும் நாம் ஏறெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் சற்று தயார் நிலை என்பது மிக மிக அவசியம். தயாராக இருக்கும் போது எதையும் நம்மால் சந்திக்க முடியும். நேரமானாலும் கால தாமதமானாலும் எவ்வளவு காலங்களை அதை எடுத்துக்கொண்டாலும் நாம் தயாராக இருக்கிறோம் என்றால் அவற்றை நிச்சயமாக நம்மால் சந்திக்க முடியும். இந்த சூழலிலும் கூட நம்முடைய பிள்ளைகள் நீட் தேர்வை சந்திக்கிறார்கள், டெட் எக்ஸாமை சந்திக்கிறார்கள். இப்படி பல தேர்வுகளை சந்திக்கிற வேளையில் அந்த பிள்ளைகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும், முன்மதியோடு செயல்பட வேண்டும். எப்பொழுது தேர்வு வருகிறது, எப்பொழுது வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது, முகாம்கள் நடக்கிறது என்று தெரியவில்லை. எல்லா காலங்களிலும் சூழ்நிலையிலும் நாம் தயாராக இருக்கும் போது அவற்றிலே நம்மால் வெற்றி கனியை சுவைக்க முடியும், அவற்றில் நம்மால் சாதனையை படைக்க முடியும். எனவே ஒருவன் தயார் நிலையில் முன்மதியோடு விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய வருகையை இது நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே காலமும் நேரமும் தெரியாத இந்த நிலையில் ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். உடல் அளவிலும் மனதளவிலும் உள்ளத்தளவிலும் ஆன்மாவின் நிலையிலும் நாம் சரியாக நம்மை தயாரித்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். பெரியவர்களை நாம் பார்க்கிறோம், முழுமையாக தங்களை தயாரிக்கிறார்கள். திருவழிபாட்டிற்கு வருவதற்கு, தேவ நற்கருணையை உட்கொள்வதற்கு, திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்பதற்கு முறையாக அவர்கள் தயாரிப்பு செய்கிறார்கள். பாவ சங்கீர்த்தனம் செய்கிறார்கள், தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள், தேவ நற்கருணையை தகுதியான முறையிலே அவர்கள் உட்கொள்ளுகிறார்கள். இந்த பெரியவர்களுடைய நிலையை இப்பொழுது இருக்கிற சிறு பிள்ளைகள் நன்றாக கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் அவர்கள் வளர வேண்டும். இறைவனை தங்கள் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள சரியாக தயாரிப்பு செய்ய வேண்டும் என்கிற செய்தியை அன்பிற்குரியவர்களே நாம் நிறைவாக இந்த நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிறைவு காலம் என்பது நமக்கு நிறைவாக தெரியாது. ஆனாலும் கூட அவற்றிற்காக நம்மை தயார் செய்கிற வேளையில் எரியும் விளக்குகள் என்று இந்த இடத்திலே அடையாளம் காட்டப்படுகிற நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் நாம் மிகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவைதான் எரியும் தீபங்களாக என்றென்றும் அது கொழுந்து விட்டுக் கொண்டே நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் தோய்ந்து போகிற வேளையில் அந்த வருகைக்காக, இறைவனுடைய மீட்புக்காக, இறைவனுடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகின்ற தகுதியை நாம் எல்லோரும் இழந்து விடுகிறோம் என்பதையே இன்றைய நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்கும் போது அது மிகச்சிறந்த ஒரு போராட்டமான சூழ்நிலையா இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்தார்கள் என்றால் மற்றவர்களும் அதே நிலையில் பற்றாக்குறையில் அவர்களும் தவிக்க வேண்டியிருக்கும். எனவேதான் முன்மதி உடையவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இல்லாமல் போகலாம், எனவே நீங்கள் சென்று வணிகரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் விரைவாக ஓடுகிறார்கள். அதற்குள் மணுமகன் வருகிறார், உள்ளே நுழைகிறார். உள்ளே நுழைந்தவுடன் கதவு அடைக்கப்படுகிறது. வந்தவர்கள் ஐயா ஐயா எங்களுக்காக கதவை திறம் என்று ஆர்வத்தோடு கத்துகிறார்கள். ஆனால் நிலையை பார்க்கிறோம், உங்களை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லுகிற நிலையில் அன்பிற்குரியவர்களே, அதுதான் மிகுந்த வருத்தத்திற்குரியதாய் வேதனைக்குரியதாய் மாறிவிடுகிறது. வாழ்கிற வாழ்வு என்பது அந்த இலக்கை நோக்கி நாம் நகர்கிறவர்களாக இருக்க வேண்டும், இலக்கில் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இலக்கில் நாம் வெற்றி பெறவில்லை என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கை வீணாக போகிறது, ஓடுகிற ஓட்டம் வீணாக சென்று முடிகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அழகான ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. ஞானம் ஒளிமிக்கது, மங்காதது, அதன்பால் அன்பு கூறுவோர் அதை எளிதில் கண்டுகொள்வர், அதை தேடுவோர் கண்டுகொள்வர் என்று சொல்லுகிற வேளையில் ஞானம் என்பது இறைவனை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த இறைவனை தேடுவோர் கண்டுகொள்ளுகிறார்கள், அதன் பொருட்டு விழிப்பாயிருப்போர் அதை கண்டடைவர் என்று முதல் வாசகம் தெளிவாகவே நமக்கு எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இரண்டாம் வாசகம் மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்திலே விதைப்பதை காணுகிறோம். இது ஆன்மாக்களுடைய மாதம், ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற மாதம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்த நம்முடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உற்றார் உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம்,
அவர்களை எல்லாம் நாம் எழுந்து போயிருக்கலாம். ஆனால் இதோ இந்த மாதத்திலே சிறப்பாக அவர்களை நினைவு கூர்ந்து திருப்பலியை ஒப்பு கொடுத்து செபிக்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. இறைவார்த்தையை பாருங்கள். இறந்தோரை பற்றி நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என நான் விரும்புகிறோம். எதிர்நோக்கு இல்லாத மற்றவர்களைப் போல நீங்களும் துயருறக்கூடாது. எதிர்நோக்கு இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள். நீங்கள் துயரப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள். இயேசு இறந்த உயிருடன் எழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார் என்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது இறைவார்த்தை. எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இருப்போம். எனவே இறைவார்த்தைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்துங்கள், ஒருவருக்கு ஒருவர் துணையாய் நில்லுங்கள் என்று இறைவார்த்தை அழகாகவே குறிப்பிடுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் வருகிற நாளோ நேரமோ காலமோ தெரியாத நிலையில் உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் மனதளவிலும் ஆன்மாவின் அளவிலும் தயாராக இருப்போம். பொறுமையோடு காத்திருப்போம். விண்ணரசு நமக்காக காத்திருக்கிறது. இறையாட்சியில் பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. தயாராயிருந்து விழிப்பாயிருந்து விண்ணரசில் பங்கு பெறுவோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.